மாலை வணக்கம். எனது பெயர் மணிகண்ட சிவம். சிறு வயது முதல் இந்த சிவகுருநாதன் நூல் நிலையம் நான் பார்த்து இங்குள்ள நூல்களை படிக்க வேண்டும் என்ற எண்ணம், நேரமின்மை. இப்பொழுதுதான் படிக்க முடிந்தது புத்தகங்களை. நான் படித்து மிகவும் ரசித்தது, மிக மிக விரும்பிய ஒரு கட்டுரை ராமகிருஷ்ண விஜயம் என்ற கட்டுரை. அதில் யோகாவை பற்றி கூறியது. இன்றைய நிலையில் யோகா என்றால் என்ன? யூனியன் ஆஃப் பாடி அண்ட் சோல் என்பார்கள் ஆங்கிலத்தில். உபநிஷதங்கள் என்ன சொல்லுகிறது? சீசேஷன் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்கள் நிறுத்தப்படுவது. சீசேஷன் ஆஃப் தாட்ஸ் யோகா என்று குறிப்பிடுகிறார்கள். அதை மிக அழகாக விளக்கத்துடன் கொடுத்திருந்தார். மேற்கு வங்கத்தின் ஸ்ரீ சாரதா தேவி கூறுவார், மாலையும் இரவும் இணையும் அந்தி மங்கு நேரத்தில் யோகம் செய்ய வேண்டும், யோகம் பயில வேண்டும் என்பார்கள். பல மணி துளிகள் நீங்கள் அலைவாயும் எண்ணத்தோடு உட்கார்ந்திருந்தீர்கள், அது யோகம் அல்ல. 2 நிமிடங்கள் மிகுந்த அக்கறையோடு நீங்கள் யோகா செய்தீர்கள் என்றால் போதும் என்கிறார் ஸ்ரீ சாரதா தேவி, மேற்கு வங்கத்தில் ராமகிருஷ்ணரின் மனைவி அவர். இது போன்ற நிறைய கருத்துக்கள் உள்ளன. அதில் மிக முக்கியமான 2 உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். என்னவென்று கேட்டால், புறப்பொருள்களில் மனதை செலுத்துவது. அது ஒரு வகை. பல ஆயிரம் ஆண்டுகளாக ரிஷிகள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மகா முனிகள் என்று கூறுவார்கள். அவர்கள் எல்லாம் புறப்பொருள்கள். சூரியன், உதய சூரியன், கதிரவன், சம்பு சூரியன் என்று கூறுவார்களா? அதை ஆழ்ந்து தியானித்தீர்கள் என்றால் சூரியனை போன்று நீங்கள் ஒளி கதிர்களை வெளியிடுவீர்கள். இது ஒரு ரகசியம். நிலாவை தியானித்தீர்கள் என்றால் நிலவை போன்று குளிர்மையாக இருப்பீர்கள். புறப்பொருள்களில் கவனத்தை செலுத்துவது, இந்த வழக்கம் ஒளிந்து விட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஞானிகள் செய்துவிட்டு ஓய்ந்து விட்டனர். தற்பொழுது இருக்கும் மற்றொரு முறை என்னவென்றால், அகப்பொருள்களில் கவனத்தை செலுத்துவது. இன்னர் இன்ஜினியரிங் என்பார்கள். சத்குரு ஈஷா கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய அவர் யோகாவை பற்றி வெளியிடுகிறார். ஸ்ரீ குருதேவர் ரவிசங்கர்ஜி அவர்களுடைய வீடியோக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிற ஒளி அலைகள். அகப்பொருள்களில் கவனத்தை செலுத்துவது. இதயம் அது வேறு பலவிதமான எண்ணங்களையும் பலவிதமான செயல்களையும் தரும். சரி, யோகா என்றால் என்ன? யோகா 3 முக்கிய பொருள்களை உள்ளடக்கியது. ஒன்று தியானம் என்று சொல்கிறோம் இல்லை, கண்களை மூடி எண்ணங்களை நிறுத்தி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்துவது. நான் சென்ற முறை கூறியுள்ளேன். பிராணாயாமா என்று கூறுவோம், மூச்சை நிறுத்தி இழுத்து விடுவது. அது 2வது. 3வதாக ஐயா முன்பே கூறியுள்ளார்கள், முத்திரைகள் உண்டு. ஆகாய முத்திரை, பிராண முத்திரை. அதை செய்தீர்கள் என்றால் தினமும் செய்தீர்களா? தெளிந்த மனம், எந்த பதட்டமும் இல்லாத தூய மனம், எந்த பேராசை கோபம் இல்லாத நல்ல உடல்நிலை எல்லாம் கிடைக்கும். இதுதான் இன்றே நமக்கு வேண்டிய சொத்து. வேறு எதுவுமே தேவையில்லை. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மிக அருமையான கட்டுரை. ராமகிருஷ்ணனை கூட உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா கூறிய சைவ கருத்துக்கள் அனைத்தும் உண்மை. இந்த அமைப்பை ஏற்படுத்திய நூலகத்தாருக்கும் நூலகர் அனைவருக்கும் வாய்ப்பு அமைத்ததற்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.